ராமானுஜதயா ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुज யுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி தரணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தேகிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுதயஸ்தனயா விபூதிः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् முந்தொற்றஞ்சே முயற்றுதறித்துரைத்து வந்தித்துவாய் யார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசோள் மொய்பூம் பொருணல் குருகூரன் மாறன் வேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வருமா சிறியமேடு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்பொழுதும் பிழையரா 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்பொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவி உட்பொதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். தன்னுடைய மனசை கூட்டு ஆழ்வார் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் அதையெல்லாம் பார்த்தப்புறம் நான் எம்பெருமானை என்னுடைய வாசகத்தாலே ஏத்தினேன். ஏனென்றால் நரகத்துக்கு அஞ்சி பண்ணின பாபத்துக்கு பலனாக வரக்கூடிய நரகங்களை பார்த்தால் நிஜமாகவே பயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அழகான ஒரு பாசுரம், நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நான் கூறும் கூற்றாவது இத்தனையே அப்படின்னு சொல்லி வெண்ணருகில் சேராமல் காப்பதற்கு எம்பெருமானே கதி என்பதை நீ மனசே நினைத்தீரு அப்படின்னு சொல்ற. அப்புறம் பெருமானிடம் சொன்னார், உன்னிடம் வந்து கேட்பவர்கள் எல்லாம் மாறிப்பாரு ஏதோ ஒரு பலனை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களே நினைக்க வேண்டாம். அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவர்கள் எவ்வளவர் எவ்விடத்தார் ஏதோ ஒரு அளவில் இருக்கார்கள். ஆனால் அதுதானும் எவ்வளவும் உண்டோ எமக்கு. அவருடைய நிலையில ஏதாவது ஒரு அளவு எங்களுக்கு உண்டா? நாங்கள் அந்த மாதிரியா? நாங்கள் ஏதாவது பலனுக்காக உண்மையை ஆசிரிப்பவர்களா? நேரே ஆசிரிப்பவர்கள். நேரேனா உண்மையே உபாயமாகவும் உபேயமாகவும் ஆசிரிப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஜெகதி பவிதா தெய்வாத் கஷ்டிது அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். தெய்வத்தினாலே யாராவது ஒருத்தர் இப்படி வருவார். உலகத்துல எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்ல ஒருத்தர் தான் இப்படி கிடைப்பார்கள், இப்படிப்பட்ட அதிகாரிகள். ஜெகதி பவிதா தெய்வாத் கஷ்டித் ஜிகாசித சம்சிருதி, சம்சாரம் வேண்டாம் அப்படின்னு விட்டு ஒதுக்கிட்டு பகவான் திருவடிகளை ஆசிரிக்கணும் அப்படின்னு வரவர் யாரோ ஒருத்தர் வருவார். மற்றபடி ஆழ்வாரை போல இருக்கிறவர்கள்னா அவ லட்சங்கள்ல ஒருத்தர் கிடையாது, கோடிகள்ல ஒருத்தர் அப்படின்னு ஆயிடும். ஏன்னா மற்ற விஷயங்கள்லே கொஞ்சமும் ஈடுபாடு இல்லாமல் எம்பெருமானையே சகலமாக நினைப்பவர், வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு நினைப்பவர். ஆழ்வார் அதனால தன்னை பத்தி அழகா சொல்லிக்கிறார், அதுதானும் எவ்வளவும் உண்டோ எமக்கு அப்படின்னு. இந்த நிலையில ஏதாவது கொஞ்சமாவது நான் இந்த மாதிரி நினைத்திருப்பேனா? சிறிதளவாவது நான் வெளி விஷயத்தை நினைத்திருப்பேனா? ஏதாவது பிரயோஜனாந்தரத்தை நினைத்திருப்பேனா அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஆழ்வார் தமக்கு இருக்கக்கூடிய நிலையை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் இப்பொழுது அடுத்த பாசுரம் நாம் பார்க்க போகிறோம். 48வது பாசுரம். எமக்கியாம் பின்னாட்டுக்கு உச்சமதம் வீட்டை அமைத்திருந்தோம் அஃதன்றே ஆமாறு அமைப்பொலிந்த மின்தோழி காரணமா வெண்கோட்டு ஏறு ஏழுடனே கொன்றானையே மனத்து கொண்டு. சரி, நீர் எதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர் அப்படின்னா,
விண்ணாட்டுக்கு உச்சமதாம், விண்ணாட்டுக்கு மேலே பரமபதத்துக்கு மேலே உச்சமாக மேலாக இருக்கக்கூடிய மோட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வீடு. அந்த வீட்டையே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அதையே அமைத்து இருந்தோம், எங்களுக்கு அதுதான், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு. அது எங்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்னு அதைத்தான் நாங்கள் நினைத்து பார்த்திருந்தோம். அதுதானே எங்களுக்கு தகுந்த வழி. அதற்காக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா, கண்ணனையே எங்கள் மனசிலே வைத்துக் கொண்டிருந்தோம். அமைப்புரிந்த மென்தோழி காரணமா, மென்தோழி நப்பின்னை பிராட்டி, மூங்கில் போலே தோல் இருப்பவள். அந்த மூங்கில் போலே திருத்தோள்களை கொண்ட நப்பின்னை பிராட்டிக்காக 7 காடைகளை, அதை கொம்புகளை முறித்து அதை அடக்கி அவற்றை கொன்றான் எம்பெருமான் கண்ணன். அவனையே மனசிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். வைத்துக்கொண்டு விண்ணாட்டுக்கு உச்சமாக இருக்கக்கூடிய மோட்சம், அந்த மோட்சத்தையே எமக்கு என்பதாக நாங்கள் அமைக்க பெற்றிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். போன பாட்டிலே சொன்னதுனே ஒரு விவரணம் இந்த பாட்டிலே. போன பாட்டிலே அதுதானும் எமக்கும் எவ்வளவும் உண்டோ எமக்கு அப்படின்னு, வெளி விஷயத்திலே ஈடுபாடு எங்களுக்கு சிறிதாவது உண்டா அப்படின்னா, வேற எந்த விஷயத்திலே ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய நிலைமையை பற்றி அழகாக ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசுரம் இது. எமக்கியாம் விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அமைத்திருந்தோம் அஃதன்றே ஆமாறு. எமக்கு, எமக்கு யாம், எங்களுக்கு நாங்கள் வைத்திருப்பது என்ன கேட்டா, விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை. விண்ணாடுனா வைகுண்டம், அதற்கு உச்சம் அப்படின்னா அதற்கும் மேலாக இருக்கும் வீடு மோட்சம் அப்படின்னு அர்த்தம். வைகுண்டத்துக்கும் மேலாக இருக்கும் மோட்சத்தை எமக்கு என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு, இது தவிர வேற எதுவும் எங்களுக்கு கிடையாது, வேற எவ்வளவும் நாங்கள் நினைத்து பார்த்ததே கிடையாது அப்படின்னு அர்த்தம். விண்ணாட்டுக்கு உச்சமதாம் அப்படின்னா விண்ணுலகத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதாவது பகவத் அனுபவத்தை சொல்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். பரமபதத்தை அடைதல் இருக்கட்டும், அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய மோட்சம் பகவத் அனுபவம், அதைத்தான் எமக்கு என்று நாங்கள் அமைத்திருந்தோம். எமக்கு, எமக்கி யாம், எமக்கு யாம்னு அர்த்தம். எமக்கு நாம் விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அமைத்திருந்தோம், இதுதான் எங்களுக்கு என்றவாறு நாங்கள் அமைத்திருக்கிறோம். அக்தன்றே ஆமாறு, அதுதானே தகுந்தவாறு. ஆமாறு அப்படின்னா அதுதானே ஆகக்கூடிய வகை, அதுதானே தகுந்தது. அக்தன்றே அதல்லவா தகுந்தது, வேற ஏதாவது எங்களுக்கு தகுந்ததாக இருக்குமா? உன்னுடைய திருவடியிலே ஈடுபடுபவர்களுக்கு வேற ஏதாவது யுக்தமாக இருக்குமா? இதுதானே யுக்தமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அமைப்பொல் இந்த மென்தோழி காரணமா வெண்கோட்டு ஏழுடனே கொன்றானையே மனத்துக்கொண்டு. அமைப்பொலிந்த வெண்தோழி, மூங்கிலை விட சிறப்பாக அமைந்தான் அர்த்தம். அப்படிப்பட்ட மென்மையான தோளுடையவள் நப்பின்னை பிராட்டி. பின்னை பிராட்டி தோளை பற்றி பல பாசுரங்கள் இருக்கின்றன. திருத்தோள்களை பற்றி வேய் மலிந்த வெண்தோழி இப்படி எல்லாம் வரும். அதாவது மூங்கிலானது பசுமையாக இருக்கும், மிருதுவாக மழமழ என்பதாக இருக்கும், கொஞ்சம் திரட்சியாகவும் கொஞ்சம் நீண்டதாகவும் இருக்கும். அதனால அதை தோள்களுக்கு உதாரணமாக சொல்வதுண்டு, பெண்களின் தோள்களுக்கு. அதையும் ஜெயிக்கக்கூடிய அளவு மென்தோழியாக இருக்கக்கூடியவர் நப்பின்னை பிராட்டி. ஆனால் நப்பின்னை பிராட்டியின் அந்த தோளை அணைய வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி காளைகள் இருக்கு, அந்த காளைகளுடைய தோளை அடக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கான். நப்பின்னை பிராட்டி தோளுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது காளைகளுடைய அந்த திமில் அப்படின்னு சொல்வாளே, அது கரகரப்பானது, வலுவானது, முரட்டுத்தனமானது. அதான் மென்தோழிக்காக வெங்கோட்டு அப்படின்னா வெம்மையான கோடு, கொம்புன்னு அர்த்தம். அதாவது வெவ்விய கொம்புகளை உடைய, ரொம்ப பலம் பொருந்திய கொம்புகளை உடைய 7 எழுது. நப்பின்னை பிராட்டியுடைய சரித்திரம் தெரியுமோ? இந்த 7 எருதுகளை யார் அடக்குகிறாரோ அவருக்கு தான் என் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டார் இந்த கும்பர்னு ஒருத்தர்.
ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டா, கண்ணனை நினைச்சுட்டு தான் அப்படி சொன்னார். அவர் இது கண்ணனால் தான் நடக்க முடியும், வேற யாராலையும் முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு தான் மற்றவர்களை எல்லாம் அடக்கிறதுக்கு இதுதான் வழியும். அதனாலதான் அப்படி சொன்னார். அந்த 7 எருதுல உன்னை பார்த்தாலே எல்லாம் ஓடி போயிடுவோம், அப்படி இருக்கும். அது மட்டுமல்ல, அசுர ஆவேசம் இருக்கக்கூடிய எருதுகள் அதெல்லாம் முன்னாடி 7 அசுரர்கள் அவர்கள் ஆவேசத்தோடு வந்திருக்காங்க. முன்னாடி பகவானாலே கொல்லப்பட்டவர்கள் 7 பேர் அவ வந்திருக்காங்க. இங்க அசுர ஆவேசத்தோட காளையினுடைய பலத்தோட இருக்கக்கூடிய அதை கண்ணன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கேன்னு சொல்ற மாதிரி அதனுடைய கொம்பை பிடித்து கொண்டு ஆடினை கூத்தாடுகிறான். அதாவது அனாயாசமாக ஜெயிக்கிறான். நவநீதத்துக்காக ஒரு நாட்டியம், எல்லாத்துக்குமே கண்ணனுக்கு நாட்டியம்தான். நவநீதத்துக்காக ஒரு நாட்டியம், காளியன் தலையிலே ஒரு நாட்டியம், ராசக்கிரீடைனா அங்க ஒரு நடனம், குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாடு வல்லையங்கோவேன் அது ஒரு கூத்து தெருவுகளிலே. அந்த மாதிரி எல்லாமே கூத்தாகவே இருக்கக்கூடியது. குடமாடு கூத்தாடி அப்படிங்கிறார் இல்லையா, கூத்தாகவே இருக்கக்கூடியது. இதுவும் ஒரு கூத்து. நப்பின்னை பிராட்டிக்காக அவளை நினைத்தான். இங்கே எருதுகளுடைய கொம்புகளை பிடித்து கொண்டு கோட்டிடை ஆடினை கூத்து, அங்க ஒரு கூத்து ஆடின்னு இருக்கான். கொம்பை பிடிச்சு நர்த்தனம் ஆடின்னு இருக்கான். அந்த கொம்பை பிடிச்சு அடக்குவதே கஷ்டம்னா இவன் அதுல போய் நர்த்தனம் ஆடின்னு இருக்கான். எப்படியானா காளியன் தலையில நர்த்தனம் ஆடினானோ அதே மாதிரியாக மென்தோழி காரணமா வெங்கோட்டு 7 கொன்றானையே 7 கொன்று விட்டான். என்ன அசுராவேசம் இருக்கு அப்படின்னாலே அவனை மனத்து கொண்டு அவனை என் மனசிலே வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட எமக்கு வேற என்ன வேண்டும்? வேற எதுவுமே கிடையாது. விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அமைத்திருந்தோம். அதன்றே ஆமாறு, அதுதானே எங்களுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்திலே விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. விண்ணாடுனா பரமபதம், அதற்கு மேலே உச்சமாக இருக்கக்கூடிய வீடுன்னு அர்த்தம் கிடைக்கிறது. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால பல பேர் பலவிதமாக வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள். முதல்ல என்ன சொல்றாங்க கேட்டா, வீடுங்கிறது தான் பரமபதம், மோட்சம். அதனால வீட்டுக்கு கீழே இந்த விண்ணாடுன்னு இருக்கு. விண்ணாட்டுக்கு உச்சமாக வீடு இருக்கு. அப்ப விண்ணாடுனா தேவர்களுடைய லோகம், அதாவது இந்திர லோகம், பிரம்மாவுடைய சத்தியலோகம், அதுக்கப்புறம் சிவனுடைய கைலாச லோகம், இதுக்கெல்லாம் விண்ணாடு அப்படின்னு பெயர். அதுக்கு மேல உச்சமதாம் வீட்டை, அதுக்கு மேல உயர்ந்து இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது பரமபதம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. இன்னொரு வியாக்கியானம் அப்படின்னா விண்ணாடு அப்படின்னா சொர்க்கலோகம்னு அர்த்தம். தேவர்கள், விண்ணவர்கள்னா தேவர்கள் தானே, அதனால சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம். வீடு அப்படின்னா கைவல்யம் அப்படின்னு அர்த்தம். விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அப்படின்னா சொர்க்கலோகத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிற கைவல்யத்தை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அமைத்திருந்தோம் அப்படின்னா வேண்டாம் என்று இருந்தோம்னு அர்த்தம். அமைத்திருந்தோங்கிறதுக்கு வேற அர்த்தம். முன்னாடி முதல்ல சொல்லச்ச அமைத்திருந்தோம் அப்படின்னா அதுவே எங்களுக்கு ஏற்றதாக, நாங்கள் அதை எங்களுக்கு ஏற்றதாக வைத்துக் கொண்டிருந்தோம்னு அர்த்தம். இப்ப அமைத்திருந்தோம் அப்படின்னா வேண்டாம் என்றிருந்தோம்னு அர்த்தம். அமையுமினி என்பவர் போல் அஞ்சல் என கரம் வைத்துன்னு சொல்றோம் இல்லையோ, அமையும்னா இது போரும், இனிமே வேண்டாம் அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல அலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அலம்னா போதும்னு அர்த்தம், இனிமே வேண்டாம்னு அர்த்தம். அது மாதிரி இதுவே அமையும் அப்படின்னா இது போரும், இனிமே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை, சொர்க்கலோகத்துக்கு மேல உயர்ந்ததாக இருக்கக்கூடிய கைவல்யத்தை நாங்கள் அமைத்திருந்தோம், நாங்கள் வேண்டாம் என்றிருந்தோம், அதெல்லாம் வேண்டாம் என்று விட்டொழித்தோம். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டோம். இப்போ அற்றது பற்றனில் உற்றது வீடுயிர் செற்றது மண்ணுரில் அற்றிதை பற்றேன்னு ஆழ்வாரி திருவாய்மொழியில சொல்ற மாதிரி இந்த சொர்க்கம் லோகம் இதெல்லாம் வேண்டாம்னு விட்டான்னா உற்றது வீடுயிர், அப்ப கைவல்யம் வந்து நிற்கும். செற்று அது, அந்த கைவல்யத்தையும் விட்டு விட்டு எம்பெருமானை பற்ற வேண்டும் சொல்றாருங்க. அந்த மாதிரி ரீதியில நாங்கள் பின்னாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை நாங்கள் விட்டு விட்டோம். அதன்றே ஆமாறு, எங்களுக்கு அதுதானே ஏற்றது. ஏன்னா பகவான் நப்பின்னை பிராட்டியினுடைய கணவன் பகவான் கண்ணன், அவனை சேவித்து இருக்கக்கூடிய எங்களுக்கு இதுதானே ஏற்றதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சகல புருஷார்த்தங்களை இதர புருஷார்த்தங்களை விட்டு விட்டு இருக்கக்கூடிய நாங்கள் அப்படின்னு அர்த்தத்தை சொல்றார்.
அப்படின்னு இது ஒரு வியாக்கியானம், இப்படி சொல்லலாம். அப்புறம் இன்னொரு அர்த்தம் விண்ணாடு அப்படின்னா இந்த கைவல்யம் உட்பட இருக்கக்கூடிய தேவலோக ஐஸ்வர்யம் எல்லாம், அதுக்கு உச்சமதாம் வீடு அப்படின்னா பரமபதம். தேவலோகம் கைவல்யம் எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்ததானது வீடு மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமபதம். அதை அமைத்திருந்தோம் அப்படின்னா வேண்டாம் என்று இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். அந்த பரமபதமும் கூட எங்களுக்கு வேண்டாம் என்று வைத்திருந்தோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டான்னா, இங்க இந்த உலகத்திலே இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அப்படின்னு இருக்க மாதிரி, இங்கே இருந்து இந்த தொண்டடிப்படியாழ்வார் சொல்ற பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு, இங்கே இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவித்தல் என்கிற இந்த சுவை தவிர இதை விட்டு இந்திரலோகம் போய் அங்க போய் ஐஸ்வர்யங்கள்லாம் அனுபவிக்கிறது. அங்கே இந்திரலோகம்னா பரமபதம் கூட அர்த்தம் பண்ணியிருக்கா. பரமபதத்துல போய் பகவத் அனுபவம் கூட வேண்டாம், ஏன்னா இங்கே என்ன குறை, இங்கேயே அனுபவித்துக் கொண்டு இருக்கலாமே அப்படின்னு அச்சுவை பெறினும் வேண்டேன் அப்படின்னு பரமபதம் கூட வேண்டாம் என்று இருந்தோம். அந்த மாதிரி ஆழ்வார் அந்த ஒரு பாவத்திலே இருந்தபடியினாலே பின்னாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அமைத்திருந்தோம், அதையே வேண்டாம் என்றிருந்தோம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அப்படின்னு மேல இருக்கக்கூடிய இந்த விண்ணாடின் பரமபதம், அதற்கு மேல உச்சமதாம் வீடு அப்படின்னா பரமபதத்துக்கு மேல இருக்கக்கூடிய பகவத் அனுபவம், அதை அமைத்திருந்தோம்னா இங்கேயே அமைத்திருந்தோம்னு அர்த்தம். இந்த இடத்திலேயே அதுக்கு வாய்க்கப்பெற்றோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ 4வது அர்த்தம் இது. இப்ப அமைத்திருந்தோம்னா இங்கேயே வாய்க்கப்பெற்றோம்னு அர்த்தம். அதாவது அத்திர பிரம்ம சமஸ்மிருத்தேன்னு உபனிஷத்துல ஒண்ணு வரும். இங்கேயே பிரம்ம அனுபவங்கிறது மேல போய் தான் வரணுமான்னா, இங்கேயே பிரம்ம அனுபவங்கிறது வரலாம். தியானம் பண்றவாளுக்கு அந்த பரபிரம்ம அனுபவங்கிறது இங்கே தான் வரும். பஜன சுகம் ஏகஸ்ய விபுலம் அப்படிங்கிற தேசிகன். தியானம் பண்றவாளுக்கு மோட்ச அனுபவம் இங்கேயே கிடைக்கும். நமக்கெல்லாம் கைங்கரிய அனுபவம் பெரிய அளவுல மோட்ச அனுபவம் கிடைக்காட்டாலும் ஓரளவு அர்ச்சாவதாரத்திலே கைங்கரிய அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். தியானம் பண்றவாளுக்கு மோட்ச அனுபவங்கிறதே கிட்டத்தட்ட இங்க வந்துடும். அதான் பஜன சுகம் ஏகஸ்ய விபுலம். அவருக்கு பகவத் அனுபவ சுகங்கிறது விபுலம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். பரஸ்ய ஆசு பிராப்தி பரிமித ரசா ஜீவித தசா. ஆனா நமக்கும் பரிமித ரசா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பகவத் அனுபவம் கிடைக்கும் சரணாகதி பண்ணவாளுக்கு அப்படின்னு சொல்ற. ஆஹா, அந்த ரீதியில பார்த்தோம்னா விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை பரமபதத்துக்கும் மேலான பகவத் அனுபவத்தை அமைத்திருந்தோம், இங்கேயே அமைத்திருந்தோம், இங்கேயே வாய்க்கப்பெற்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் அப்படின்னு அர்த்தம். அத்தன்றே ஆமாறு ஆக இந்த மாதிரி 4 விதமாக இதற்கு அர்த்தம் சொல்லலாம் என்பதாக வியாக்கியானத்திலே கிடைக்கும். எமக்கு யாம்ங்கிறது சேர்த்தா எமக்கியாம் ஆயிடும். எமக்கியாம் விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அமைத்திருந்தோம் அஃதன்றே ஆமாறு அமைப்பொலிந்த மென்தோழி காரணமா எங்கோட்டேரேழுடனே கொன்றானையே மனத்து கொண்டு. அதாவது விரோதி நிரசனம் பண்றவன் அர்த்தம். இந்த காளையை கொன்றதை ஏன் சொல்றான்னு கேட்டா, நப்பின்னை பிராட்டி மேலே இருந்த அன்பின் காரணமாக எப்படிப்பட்ட விரோதி எது வந்தாலும் அதை ஒடுக்கக்கூடியவன். மகாவிரோதிகளை இப்ப 7 பேர் வந்திருக்க. அப்போ அங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண பூந்து இமிலேற்று ஒன்றும் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கே அப்படின்னு சொல்ற. அடல் 1000 கொம்பு அப்படின்னா 1000 குலத்திலே வந்த நப்பின்னை பிராட்டிக்காக இந்த லீலையை பகவான் செய்தான். அதனாலே தெரிகிறது என்னன்னு கேட்டான்னா, ஆசிரியர்கள் பக்கம் இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக எம்பெருமான் எப்படிப்பட்ட விரோதி வந்தாலும் அதை நிரசனம் பண்ணக்கூடியவன், விரோதி நிரசனம் பண்ணக்கூடியவன். பிள்ளான் வேடிக்கையா ஒரு விஷயம் சாதிப்பார், வேடிக்கை இல்ல ரசமாக. விரோதி நிரசன ஸ்வபாவன், ஆசிரித விரோதி நிரசனைக ஸ்வபாவனாயின்னு வரும். ஆசிரித விரோதிகளை நிரசனம் பண்ணுவது அவனுக்கு சுபாவமா. ஆசிரித விரோதிகளை நிரசனம் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக அதை அப்பப்ப நிரசனம் பண்ணுவான்ங்கிறது இல்லை.
இதுவே சுபாவம். ஆசிரித விரோதிகள் யார் இருந்தாலும் அவளை நிரசனம் பண்ணி விடுவான் அப்படின்னு. அது இன்னொரு இடத்துல சொல்ற, ஆசிரித விரோதி நிரசனிக்க போகனாய். சுபாவம் மாத்திரம் இல்ல, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆசிரித விரோதிகளை நிரசனம் பண்ணுவது அப்படின்னு. அது எங்க சொல்றாரு? உழலை என்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோக்கன்னு வரும். அங்க பூத்தனா சம்ஹாரம் பண்ணும்போது அவளுடைய பாலையும் சேர்த்து சாப்பிட்டுட்டான் அப்படின்னு வரும். பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான். அப்ப பூத்தனா சம்ஹாரம் பண்ணச்ச சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார். அவள் கொடுத்த பால், அந்த பால்ல இருந்த விஷம், அப்புறம் அவளுடைய பாபம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டான் அப்படின்னு வரும். அப்படியாக அப்ப அந்த பாலெல்லாம் ஏன் சாப்பிட்டான் அப்படின்னா அதுக்குதான் பிள்ளான் சாதிக்கிறார் ஆசிரித விரோதி நிரசன ஏக போகன் அப்படின்னு. அதாவது பூதனா சம்ஹாரத்தை அவன் போகத்தோட செய்யறான், பிடிச்சு செய்யறான். செய்யறபடினால அதனால என்ன ஆச்சுன்னா விரோதி நிரசனம் பண்ணுதுங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலே அந்த அளவு ஆசிரியர்கள் கிட்ட ஆசை வைத்திருக்கிறான்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கான், அவனை அடைதலையே நாங்கள் பிரதானமாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு தாற்பயம் கிடைக்கிறது. மிச்ச பேர் மாதிரி மற்ற தேவர்கள் மாதிரி இல்லாமல் ஆசிரித விரோதி நிரசனத்தை போகமாக செய்து ஆசிரியர்களிடம் அன்பு காட்டுபவன், மால் காட்டுபவன். எமக்கியாம் விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அமைத்திருந்தோம் அஃதன்றே ஆமாறு அமைப்பொலிந்த மென்றோழி காரணமா வெண்கோட்டேரேடுடனே கொன்றானையே மனத்து கொண்டு கொண்டல்தான் மால்வரைதான் மாக்கடல்தான் கூரிருள்தான் பண்டரா பூவைதான் மற்றுத்தான் கண்டனாள் காருருவம் காண்தோறும் நெஞ்சோடும் கண்ணனார் பேருருவம் என்று பேருருவென்றெம்மை பிரிந்து எம்பெருமான் பேருருவென்றெம்மை பிரிந்து. நப்பினை பிராட்டிக்காக கண்ணன் வந்து 7 காளைகளை எல்லாம் அடக்கினான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. இப்போ அப்படி நப்பினை பிராட்டிக்கு எம்பெருமான் கிடைத்த மாதிரி எனக்கு எம்பெருமான் கிடைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்ற. ஆசிரித விரோதி நிரசனம் பண்ணி நப்பினை பிராட்டிக்கு எம்பெருமான் சுலபனாக ஆனா போல எனக்கும் அத்தனை சுலபனாக இருக்கான், நான் அவனை அனுபவிக்கும்படி இருக்கான். எப்படி இருக்கான் எம்பெருமான்னா கொண்டல் தான், அதாவது ஒரு மேகம் போல இருக்கான். மால் வரை தான், ஒரு மலை போலே இருக்கிறான். மா கடல் தான், ஒரு கடல் போலே இருக்கிறான். கூர் இருள் தான், நல்ல கூர்ந்த கூர்மையான மிகவான அதிகமான இருள் போலே இருக்கிறான். வண்டரா பூவை தான், வண்டு சேர்ந்திருக்கிற பூவை பூ போல இருக்கிறான். மற்றுத்தான், இன்னும் வேற ஏதாவது இருந்தா அதையும் சொல்லிக்கணும். எல்லாம் போலையும் எம்பெருமான் இருக்கிறான். கண்டனால் காருருவம் காண்தோறும் நெஞ்சோடும், என்னென்னைக்கு நான் அவனை பார்க்கிறானோ நான் பார்க்கிற நாளிலே இதையெல்லாம் மற்றுத்தான் கண்டனாள் அப்படின்னா என்னத்தான், இதையெல்லாம் நான் என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கெல்லாம் கண்ணனுடைய பேருருவம் என் மனசுல இருக்கும். அதாவது கண்ணனை பார்க்கும்போது மேகம் போல இருக்கான் அப்படின்லாம் இல்லை, மேகத்தை பார்க்கும் போதும் இந்த கண்டனான்கிறத ஒன்று சேர்த்துக்கணும். கொண்டல் தான் கண்டனாள், மேகத்தை நான் என்னைக்கு பார்த்தேனோ, மால் வரைதான் கண்டனாள், என்னைக்கு நல்ல பர்வதத்தை மலையை பார்த்தேனோ அப்பெல்லாம் அந்த கண்ணன் பின்னாடியே என்னுடைய மனமானது ஓடும். காருருவம் காண்தோறும் நெஞ்சு ஓடும் கண்ணனார் பேருருவென்று, என்னுடைய மனசானது இது கண்ணனுடைய பேருருவமாயிற்றே என்று எம்மை பிரிந்து என் மனசானது அதன் பின்னே ஓடும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த வஸ்துக்களை எல்லாம் பார்த்த உடனேயே கண்ணனுடைய நினைவு வந்து மனசானது என்னை விட்டு பிரிந்து அவனோடையே போய்விடும். அந்த அளவு எம்பெருமானிடம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய நிலைமையே இந்த பாட்டிலும் அழகாக சொல்றார். இப்போது தன் நெஞ்சு ஓடுவதை சொல்லுகிறார். நெஞ்சு ஓடும் அப்படின்னு, என் மனசு அவன் பின்னாடி ஓடும். நான் என்ன பண்றது? என் மனம் என் வசம் இல்லாமல் என்னை விட்டு விட்டு எம்மை பிரிந்து, எம்மை விட்டு விட்டு அது எம்பெருமான் பின்னாடி போயிடும். நான் இப்ப இருக்கேன், உதாரணமாக கொண்டல் தான் ஒரு மேகத்தை பார்க்கிறேன்னு வச்சுப்போம். நான் மேகத்துக்கிட்ட இருக்கேன், மேகத்தை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா என் மனசு மேகத்தை விட்டு விட்டு என்னையும் விட்டு விட்டு எம்பெருமான் காருருவம் கண்ணனார் பேருருவம் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்க அது போய்விடும், அதன் அருகே மனசு போய்விடும். அந்த அளவு ஈடுபாடு இருக்கிறது அப்படின்னு.
அதனால என்னை முனிவது நீர் கொள்ளியோ, என்ன கோவிச்சுன்னு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ற. எங்கே எங்கனேயோ அன்னமேர்கள் என்னை முனிவருது நீர் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியே நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்ணினோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் மனசு போகும். அதனால என்னை எதுக்கு ஊழிச்சுக்கிறோங்க? என் மனசு நிக்கல. என் மனசு அதன் பின்னாடி எம்பெருமான் பின்னாடி போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு பராங்குஷ நாயகி சொன்ன மாதிரியாக அதே நம்மாழ்வார் இங்கே சொல்ற, என் மனசு என்னை விட்டு விட்டு அவனோடு போய்விடும். அவனை பார்த்த பிறகு அவனோடு போனால் பரவாயில்ல, லௌகிக பதார்த்தங்களை பார்த்த போது கூட அவனோடு போய்விடும். அவனுடைய ரூபம், அவனுடைய உருவம் எதுக்கு இருக்கோ அதெல்லாம் பார்த்தாலே உடனேயே என்னை விட்டு விட்டு அவனோடு போய்விடும் அப்படின்னா, அதுக்கு உதாரணமாகத்தான் நிறைய சொல்றார். கொண்டல் தான் மால்வரை தான் மாகடல் தான் பூரிருள் தான் வண்டரா பூவை தான் வற்றுத்தான் 6 சொல்லிருக்க. இங்க பைம்பொடில் வாழ் குயில்கால் மயில்கால் உன் கரிவிலைகள் பம்பக் கலங்கனிகால் ஒன்னப்பூவை நெருமலர்கள் ஐம்பெரும் பாதகர்கள் அப்படின்னு 5 பேரை சொல்லிருக்க சுடி கொடுத்த நாச்சியார். பைம்பொழில் வாழ் குயில்கால் மயில்கால், குயில் மயில் எதை பார்த்தாலும் கண்ணன் நினைவு வருதான். ஐம்பெரும் பாதகர்கள் 5 பேர் பெரும் பாதகர்கள். ஏன்னா கண்ணன் நினைவை எனக்கு கொடுத்து என்னை கஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடியவர்கள் 5 பேர்னர். பைம்பொழில்வாள் குயில்கள் மயில்கள் அப்படின்னு குயில் ஒண்ணு மயில் ஒண்ணு, உன் கருவிளைகள் வம்ப கலங்கனிகள் வண்ணப்பூவை நறுமலர்கள் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரியாக இங்கேயும் ஒரு பஞ்ச பாதகங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். பாதகம்னு சொல்லலை, இங்க பாதகம்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்லல, கண்ணன் நினைவை கொடுக்கக்கூடியவை அப்படிங்கிற ரீதியில கொண்டல் தான் மால்வரை தான் மாக்கடல் தான் பூரிருள் தான் வண்டரா பூவை தான் அப்படின்னு. கொண்டல் அப்படின்னா நல்ல மேகம் அப்படின்னு அர்த்தம். வெறும் மேகத்தை கொண்டல் தான் அப்படின்னா மேகத்தை மட்டும்தான் பார்த்தேன், ஆனா மனசு கண்ணனை பார்க்கிறதுன்னு. கண்ணு மேகத்தை மட்டும்தான் பார்க்கிறது, ஆனா மனசு கண்ணன் பின்னாடி போகிறது என்று அர்த்தம். அதாவது மேகத்துக்குள்ளே அந்தரியாமையாக கண்ணன் இருக்கான் சாஸ்திர திருஷ்டியா, சாஸ்திரப்படி பார்த்தால் அதெல்லாம் இல்லை. மேகத்தை பார்த்தால் உடனே ஆழிமழை கண்ணா அப்படியே ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னு சொல்ற மாதிரி உடனே கண்ணனுடைய உருவம் நினைவுக்கு வந்து மனசு அதன் பின்னாடி போய்விடுகிறது. கொண்டல் தான் பார்த்தேன், ஆனால் மனசு அதன் பின்னாடி போறதும் இருக்கும். கொண்டல் தான் மால்வரை தான், மால்வரை அப்படின்னா பெரிய மலைன்னு அர்த்தம். பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு சொன்ன மாதிரியும் திருவாசிரியத்துல சொன்ன மாதிரியும் மிக பெரிய மலை, மலை போன்ற திருவுருவம் எம்பெருமானுக்கு. இல்லாட்டா மால் அப்படின்னா கருப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. கருமை பொருந்திய மலை, அதாவது பச்சையா இருக்கும் இல்லையோ, ரொம்ப பச்சையா கரும்பச்சை, நிறைய மரங்கள்லாம் இருந்தா கரும்பச்சையோடு கூட. அப்புறம் எம்பெருமானுடைய திருமேனி சில திவ்ய தேசங்களை பார்த்தா தெரியும் கரும்பச்சையா தான் இருக்கும். அது அந்த மாதிரி பச்சைங்கிறது கிட்டத்தட்ட கருப்புல சேர்த்தி. நிறங்கள் சொல்லச்ச புனிதத்துல என்ன சொல்லிருக்காங்க கேட்டா, ஆக மொத்தமா இருக்கக்கூடிய நிறம் 3 தான். வெள்ளை 1, சிவப்பு 1, கருப்பு 1. இது 3 தான். மற்றதெல்லாம் இதனுடைய பிரபேதங்கள் தான். இதையே பிரிச்சு 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 பார்த்தா நிறைய வரும். நீலம் அப்படிங்கிறது கருப்பனுடையது, பச்சை அப்படிங்கிறது கருப்பனுடைய, இப்படி வரும் ஒண்ணா. அதனால நல்ல பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு சொன்னா அந்த பச்சைங்கிறது நல்ல கரும் பச்சையா வச்சுண்டு அது எம்பெருமானுடைய திருமேனி சொல்றார் அங்க, அது போல மேனி உடையவன் அப்படின்னு. அந்த மாதிரிதான் இங்கேயும் மால்வரை தான் கருமையான மலை அப்படின்னு. கொண்டல் தான் மால்வரை தான் மாக்கடல் தான், மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல் அர்த்தம். இங்கேயும் மானா கருப்பு, மாநிறம் சொல்றா இல்லையோ, அதனால கருப்புன்னு அர்த்தம் உண்டு. கருங்கடல் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். கூரிருள் தான், ரொம்ப கூர்மையான இருள் அப்படின்னா அதிகமான இருள் அர்த்தம். சாதாரண இருள் இல்லாமல் அதிகமான இருள் அப்படிங்கிறது. இருளன்ன மாமேனி அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி இருள் போன்ற மாமேனி அப்படிங்கிற அப்படின்னால அதுவும் அவனுடைய திருமேனிக்கு ஞாபகமாக இருக்கு. வண்டரா பூவை தான், பூவை பூவண்ணா, பூவை பூ காயாம்பூ, அது கருப்பா இருக்கும். அன்னைக்கே சொன்னேன், காயாம்பூவுக்கு என்ன ஒரு அழகுன்னு கேட்டா கருப்பா இருக்கும், ஆனா பிரகாசமா இருக்கும், நல்லா இருக்கும். கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக வண்டு அரான், வண்டு வேற சேர்ந்துருக்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. பொதுவாகவே அது நல்லா இருக்கும்.
வண்டு அரா, வண்டுகள் அரானா விலகாதன்னு அர்த்தம். வண்டுகள் விலகாமல் எப்பொழுதும் சேர்ந்திருக்கும்படியான பூவைதான் மற்றுத்தான். இதோட முடியல, இது மட்டும் இல்லையே, இன்னும் நிறைய இருக்கு எம்பெருமானுடைய ஒரு திருமேனிக்கு ஞாபகமாக. அதனால மற்றுன்னு சொல்லிட்டேன், எட்ஸெட்ரா. கண்ட நாள் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும் தினம். இதுல ஏதாவது ஒண்ணு நான் பார்த்தேன்னா, காருருவம் காண்தோறும் நெஞ்சோடும். காருருவம் எம்பெருமானுடைய கருத்த உருவம், இல்ல வேற ஏதாவது காருருவம் காண்தோறும் பார்க்கும் போதும் கண்ணனார் பேருருவம், கண்ணனுடைய பெரிய திருமேனி இருக்கே அது ஓடும், நெஞ்சு ஓடும், அதை நோக்கி நெஞ்சு ஓடும். பேருருவம் என்று, இது கண்ணனுடைய பேருருவம் ஆயிற்றே என்பதாக என் நெஞ்சானது எம்மை பிரிந்து ஓடும் அப்படின்னு. என்னை பிரிந்து மனசு அங்கே போகும். ராமம் மேனுகதா திருஷ்டி அத்தியாபின நிவர்த்ததேன்னு சொல்ற மாதிரி தசரதர் சொல்ற. ராமன் காட்டுக்கு போனான்னா கண்ணும் கூடவே போச்சான், மனசும் கூடவே போச்சான், திரும்பி வரணுங்கிற. கண்ணு கூட திரும்பி வர. அதுக்கப்புறம் தசரதுக்கு கண்ணு தெரியல சரியா. ராமன் காட்டுக்கு போனப்புறம் அவர் தளர்ந்துட்டார். அதுல கண் பார்வை போயிடுச்சு அவருக்கு, கண்ணு தெரியல சரியா. ஏற்கனவே வயசாச்சு, இப்ப துக்கங்கள்லாம் அதிகமாயிடுச்சு, கண் பார்வை போன மாதிரி ஆயிடுச்சு. அப்ப சொல்ற ராமம் மேனுகதா திருஷ்டிக்கு அத்தியாபி நன்னி வர்த்ததே. ராமனோட என் கண் பார்வை போச்சு, திரும்பி வரல. போனது திரும்பி வரணும் இல்லையோ, திரும்பி வரல. நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமாம் பாலினாஸ்பிரா. கௌசல்யா, நீ இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியல, நீ என்னை தொடு அப்படிங்கிற. தொட்ட அளவுக்கு நீ இருக்கேங்கிறத நான் உணர்ந்து கொள்வேன், அந்த அளவு ஆயிட்டார். அந்த மாதிரி மனசானது எம்மை பிரிந்து, என்னை விட்டு பிரிந்து அது எம்பெருமானோடே போய்விட்டது அப்படின்னு. வாராதே என்னை மறந்ததுதான் அப்படின்னு ஒரு மடல்ல மனசை தூது அனுப்பிச்சார் இவர். அவன் தருவானா மாட்டானா, தரும் என்று இரண்டதினில் ஒன்றதன், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கேட்டுன்னு வா அப்படின்னு அனுப்பிச்சார். தாரான் தரும், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. திருத்துழாய் மாலை தரணும், மாலையை தருவானா மாட்டானா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கேட்டுண்டு வா அப்படின்னு சொல்லி மனசை தூத்து அனுப்பிச்சா. அந்த மனசு நேர போய் எம்பெருமான் கிட்ட போய் திருப்பி வரலையா. வாராதே என்னை மறந்ததுதான் அப்படின்னு. அந்த மாதிரியாக எம்மை பிரிந்து மனசானது அவனோடு போய்விட்டது. இல்ல ஆச்சரியம் என்ன கேட்டா, அவனை பார்த்து அவனோடு போனா பரவாயில்ல, கொண்டால் தான் வெறும் மேகத்தை தான் பார்த்தேன், ஆனா மனசு அங்க போயிருக்கு. ஏன்னா எல்லாம் அவனுடைய நினைவை ஊட்டுவதாக இருக்கிறபடியினாலே அப்படின்னு. கொண்டல் தான் மால்வரை தான் மாக்கடல் தான் கூரிருள் தான் வண்டரா பூவை தான் மற்றுத்தான் கண்ட நாள் காருருவம் காண்தோறும் நெஞ்சோடும் கண்ணனார் பேருருவு என்று எம்மை பிரிந்து. கண்ணனுடைய பேருருவாயிற்றே என்று எம்மை பிரிந்து. ஸ்ரீமன் நாதமுனிகள் அப்படிதான் அனுபவித்தார்னு சொல்லுவார். நாதமுனிகள் மேகத்தை பார்த்த உடனேயே இந்த கண்ணனுடைய திருமையின்னு சொல்லி குதிக்க ஆரம்பிச்சுட்டான். மேல ஆகாசத்துல எம்பி எம்பி மேல மேல குதிக்கிறார். என்ன கேட்டான்னா, கருடை மேகங்கள் கண்டால் கண்ணனை கண்டது போல இருக்கும் இல்லையா. கருடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டாலொக்கும் கண்கள் அப்படிங்கிற மாதிரி ஆழ்வாரும் சொல்றார். மண்ணிலிருந்து துழாவியில மேகத்தை பார்த்தால் விண்ணென்று ஏற பறக்கும், மேல ஏற பறக்கும் முடியும். அப்போ அந்த மாதிரி மேல மேல பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆத முடியல. அதை பிடிப்பதற்காக, கண்ணனை கட்டிக்கணுங்கிறதுக்காக எல்லாம். இந்த மாதிரி மனசு எம்மை பிரிந்து கண்ணனிடம் போய்விடும் என்பதாக அர்த்தம். இந்த பாசுரத்திலையும் கூட ஒரு வரிக்கு அர்த்தம் சொல்றது கஷ்டமா இருக்கு. என்னன்னு கேட்டா, கொண்டல் தான் மால்வரை தான் மாகடல் தான் கூறில் தான் வண்டரா பூவை தான் மற்றுத்தான் கண்ட நாள். இத கொண்டலை பார்த்தனாலோ இல்ல மால்வரையை பார்த்தனாலோ, எந்த நாள் கண்ட நாள், இன்னைக்கு நான் பார்த்தேனோ அன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் காருருவம் காண்தோறும் நெஞ்சோடும். காருருவம் கருப்பான ரூபம் எதை பார்த்தாலும், கருத்த உருவு எதை பார்த்தாலும் என்னுடைய நெஞ்சானது ஓடும் அப்படின்னு அர்த்தம். காருருவம் காண்தோறும், கருத்த உறவை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய மனசானது ஓடும் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஏற்கனவே கண்ட நாள் உனக்கே பார்த்த நாள்னு ஒண்ணு இருக்கு,
அதுக்கப்புறம் காரூரும் காண்தோறும் அப்படின்னு இருக்கு. இது எப்படி அன்வயித்தல் அப்படின்னு தான் இதுக்கு 2 வழி சொல்றாங்க. கண்ட நாள், அதுக்கப்புறம் மற்றுன்னு ஒண்ணு வச்சுக்கணும். மற்று காருருவம் காண்தோறும் அப்படின்னு, கொண்டல் தான் மால்வரை தான் மாகடல் தான் குரில் தான் வண்டரா பூவை தான் மற்றுத்தான் கண்ட நாள், இதனா பார்த்த நாள். மற்றுனா மேலும் அர்த்தம். மேலும் அது மட்டுமல்ல, காரூபம் காண்தோறும் அப்படின்னு கருப்பான ரூபத்தை பார்க்கும் போதும் பார்த்த ஒரு நாள் மாத்திரம் இல்ல, என்னைக்கு முதலாக பார்த்தேனோ அன்னைக்கு இன்னும் மாத்திரம் இல்ல, இன்னும் என்னென்னைக்கெல்லாம் பார்த்தானோ என்னைக்கெல்லாம் பார்க்கிறேனோ அன்னன்னைக்கெல்லாம் கூட என்னுடைய மனசானது என்னை விட்டு அவனிடமே போய்விடும் அப்படின்னு அர்த்தம். காண்தோறும்னா பார்க்கும் தோறும்னு அர்த்தம். இது கண்ட நாள் அப்படிங்கறத வச்சு பார்த்தா என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கு ஒரு நாள்ன்ற அர்த்தம் கிடைக்கிறது. இந்த ஒரு நாளோட முடிந்து விடுகிற கதை இல்லை. இது அப்புறம் என்னன்னைக்கெல்லாம் நான் பார்க்கிறேனோ அன்னன்னைக்கெல்லாம் என் மனசையும் நான் இழந்து நிற்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. அதனால வண்டரா பூவை தான் மற்றுத்தான் கண்ட நாள் மற்றும் காண்துருவம் காண்தோறும் மற்றும் வேற என்னென்ன கருப்பான ரூபம் இதெல்லாம், இது ஏற்கனவே சொன்னது இன்னும் சொல்லாது எல்லாத்தையும் சேர்த்து இருந்து அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் மனசானது கண்ணனோடு ஓடும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். அதனால மற்றுத்தான் கண்ட நாளுக்கு அப்புறம் மேலும் அப்படின்னு வச்சுக்கணும். கண்ட நாள் மட்டும் இல்ல, பார்க்கும் போதெல்லாம் அவனிடம் ஈடுபடும் அப்படின்னு அர்த்தம். கேட்டா ரெண்டாவது இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, கண்ட நாள் எல்லாவற்றிலும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, இதெல்லாம் பார்த்த நாள் ஒரு நாள் அன்னைக்கு எம்பெருமான் கிட்ட ஈடுபடும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவா, இதெல்லாம் கிருஷ்ணன் இல்ல, என்னது வெறும் கடலை பார்த்து கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு மேகத்தை பார்த்து கண்ணன் சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு பக்கத்துல சில பேர் உபதேசங்கள் எல்லாம் பண்ணுவார்கள். அந்த உபதேசங்கள் பண்ண இன்னும் மேலும் அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு தடவை சொன்னப்புறம் அவ உபதேசம் பண்ணா நின்றுடும் இல்லை, அப்புறம் காரூருவம் காண்தோறும் அப்படின்னு. இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, அந்த கண்ட நாள்ங்கிறது இன்னும் திருடமாக ஆச்சு அப்படின்னு அர்த்தம். அவன் அன்றுகான் என உபதேசிக்க பெற்றாலும் காண்தோறும் என்று சில சொற்களை சேர்த்து உரைப்பது அப்படின்னு. அதாவது சில பேர் நல்லவாளா இருக்கா, சில பேர் இவனுக்கு உபதேசம் பண்றா, இதெல்லாம் மேகம்பா, மேகத்தை பார்த்து கண்ணன் சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் கண்ணன் இல்லை, அதெல்லாம் மேகம் அப்படின்னு சொன்னா அவ சொல்லச்சா சரி அப்படின்னு இருக்கும். அப்புறம் காரூருவம் காண்தோறும், அதுக்கப்புறம் மேல பார்க்கும் போதெல்லாம் கண்ணனிடம் போகும் அப்படின்னு அர்த்தம். அதனால அவ சொல்லுவதே இன்னும் அதிகமாக இந்த பாவம் வருவதற்கு காரணமா. சில சமயம் என்ன கேட்டா, ஊரவருக்கு வெயறு விட்டு அன்னை சொல்லி இரும்படுத்துன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, அதாவது அந்த நாயிக்காக்கு பெருமாள் கிட்ட காதல் வளருவதற்கு காரணம் என்ன கேட்டா, ஊரவர் கவ்வை, ஊர்ல இருக்கவெல்லாம் சொன்ன வார்த்தை இருக்கும் இல்லையோ, ஐயோ இந்த பொண்ணு பைத்தியமா இப்படி இருந்துட்டு இருக்கே, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதேன்னு இவகிட்ட சொன்னா அதுவே இருவாக இருக்கும். அப்போ பேரமர் காதல் புறைய விளைவித்த காதல் நிறைய ஆயிருக்கு. நெஞ்ச பெருஞ்செய்யுள், மனசு அப்படிங்கிற ஒரு வயல், ஒரு வயல்ல பயிர் போட்டு நன்னா வளரணும்னா என்ன பண்ணணும் கேட்டா, நல்லா ஜலம் குத்தணும், எரு விடணும், ரெண்டு இருந்தா நன்னா வளரும். இவருடைய மனசுதான் அந்த நெஞ்ச பெருஞ்செய்யுள்ங்கிற விளை நிலம். அதுல காதல் அப்படிங்கிற பயிர், கண்ணன்கிறவன் விதை, கண்ணன்கிற விதையை வச்சு காதல்ங்கிற பயிர் வளர்றது. அது வளர்றதுக்கு இவெல்லாம் அதை வளர விட்டாம பண்ணணும்னு சொல்லிட்டு சில வார்த்தை எல்லாம் சொல்றா. ஊரவர்னா ஊரார்கள் தான், அதுவே இருவா இருக்கும். அன்னை சொல் அப்படின்னா அம்மா சில வார்த்தைகளை எல்லாம் சொல்றா, அதுவே அன்னை சொல் நீர் மடிப்பு, அதுவே ஜலம் விட்டா மாதிரி. அம்மா தினமும் சொல்லிட்டு இருக்கா, அது நீர் பாய்ச்சற மாதிரி இருக்கு, அதனாலே நிறைய வருகிறது அப்படிங்கிற மாதிரி இவர்கள் சொல்ல காரூரம் காண்தோறும் நெஞ்சோடும் அப்படின்னு இப்படி ஒரு அர்த்தம் வியாக்கியானம். கொண்டல் தான் மால்வரை தான் மாகடல் தான் கூரிருள் தான் வண்டரா பூவை தான் மற்றுத்தான் கண்ட நாள் காருருவம் காண்தோறும் நெஞ்சோடும் கண்ணனார் பேருருவென்று எம்மை பிரிந்தொன்று நோக்காது தம்முடைய பின்னே பிரிந்தொழும் சிந்தனையார் தம்மை புரிந்தொருகால் ஆவாவென இறங்கார் அந்தோ வலிதே கொல் மாவாய் பிளந்தார் மனம்
இந்த பாசுரத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். 50வது பாசுரம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.